நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க கண்ணு முழிக்கவே இல்லை. ஆனாலும் அவங்க 2 நர்ஸ் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அந்த நர்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவங்க பாடகி தீபா இவங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து அந்த நர்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க நம்ம மீனாட்சியும் மைதிலியும். இவங்க 2 பேரும் நர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு கண்ணு முழிக்கணும், சீக்கிரமே கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தை நீங்களே அவங்களுக்கு வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம மீனாட்சி. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சொல்கிறாங்க, இப்போதைக்கு உள்ளே யாரும் அலோவ் பண்ணாதீங்க, அவங்க கண்ணு முழிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனால் மீனாட்சி உள்ளே அலோவ் பண்ணலை. நர்ஸ் கொண்டு போய் அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு வச்சு விடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க இல்லையா, அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. அந்த தாலியை எடுத்துக்கிட்டு அடமானம் வைக்கிறதுக்கா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் மேலே போய் இடிச்சிடுறாங்க. அப்போ அந்த தாலி கீழே விழுந்துருது, அவங்க கையில் வச்சுருந்த தாலி. அப்போ அந்த தாலியை கார்த்திக் பார்க்குறாரு. யாரோட தாலிடா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாரோட தாலி அப்படின்னு சொல்லிட்டு இது தீபாவளிய தாலி மாதிரியே இருக்குன்னு கார்த்திக் கெஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த தாலி யாரோடது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த போலீஸும் அவங்களை அடித்து விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த ட்ரிங்கர் சொல்கிறாங்க உண்மை எல்லாத்தையுமே. ஒரு மலைப்பகுதியில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை யாரும் கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மலையிலேருந்து விழுந்து ரொம்ப அடிபட்டு அந்த பொண்ணு இப்போ ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அந்த பொண்ணோட கையில் இருந்த தாலி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கண்டிப்பாக தீபாவோட தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் நேமும் சொல்லிடுறாங்க. கார்த்திக் தீபாவை தேடி போயிட்டுருக்காரு.